அதனை மீறி எப்படி கேட்க யாரும் வழிமறிக்க பலமுறை உலகத்தை செவி கொடுத்து கேட்கவில்லை. ஆகியால் பெருத்தோர் கோபம் குழந்தை வெற்றிக்கலை எடுத்த மாசம் ஒரே வெட்டி அம்மா இருப்பாளா? நான் பழுத்த உயிர் நான் பழுத்த உலகம் உனக்காக வெற்றி கொண்டை கொடுத்தவனா என்ன ஒரு ஆணவம் இருந்தால் நான் பழுத்த உயிரை கொள்ளலாம். அந்த உயிராக மட்டும் மீண்டும் முடித்து உயிரோடு வரவேன் உழைக்கின்றார். சிறதரை முன்னவர் தந்தை ஒரு சேர்க்க முடியுமா? முடியாது. ஆகியால் என்ன செய்வார்? அப்படத்தை விட்டு புறப்பட்டாலே ஈசன் என்ன செய்வார் தெரியாமல் அங்கிருந்து தேவர் மூவர் அனைவரும் அழைத்தார். இருப்பதோ 4 திசை. 4 திசையும் செல்லுங்கள். 4 திசை எந்த உயிராகப்பட்டவும் கண்ணில் முதலில் அகப்படுகிறதோ அந்த உயிரின் சிரத்தை வெட்டி கொண்டு வர வைத்தார்கள். 4 திசை 3 திசை சென்றார்கள். எந்த ஒரு உயிரினும் கிடைக்கவில்லை. 4வது திசை அதுதான் வட திசை. அதுக்குதான் இன்னைக்கு பெரியவங்க சொல்லுவாங்க வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. ஆமாடா யாரு இன்னைக்கு வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கிறாங்க? ஏன் ஆட்டாட போறோம் நம்ம ஊர்ல? ஏன்னா பாட்டா படுக்கிறோம் கிடையாது. மொழியாச்சி மாரி நம்ம பாட்டு தாட்டத்துக்கு போறது வடக்கு பக்கத்துல கை பக்கத்துல அம்பான்னு சொல்லிட்டு படுத்துக்கிறீங்க. யார் படுக்கிறீங்க? வடதிசையிலே ஒரு உயிராகப்பட்ட சிரத்தை வைத்து முறையில் கொண்டிருந்தது. தேவர்கள் சிறிதளவு யோசிக்காமல் அந்த உயிரின் சிரத்தை வெட்டினார்கள். சிரத்தை வெட்டியவர்கள் சிவனிடத்தில் ஒப்படைத்தார்கள். தேவர் மூவர் அனைவரும் சம்மதத்துடன் அந்த உயிர் முண்டத்திற்கு அந்த சிரத்தை வைத்து அன்று உயிர் கொடுத்தார்கள். அன்று முதல் பானை முகத்தோடு பானை வயிற்றோடு 300 நாட்கள் சுமந்து பெற்றெடுத்தாத வரை விநாயகனே வெப்படி வீர் இருக்கவல்ல ஏ வேலர் கண்ணா பொறுப்பு ஏ பாட அண்ணா பானை முகத்தோடு வீர் குடிய வீர் இருக்கவல்லாம் ஏனா பொறுப்பு பானை முகத்தோடு பானை வயிற்றோடு முதல் கடவுள் விநாயகர் சதுர்த்தி. எதுக்கு அவன் கண்ணீரை இறக்குறாங்க? கண்ணீரை பிரதமர் விநாயகர் சதுர்த்தி நடத்தி ஆத்திலே குளத்திலே ஏரியிலே கடலிலே தண்ணீரை பிறந்த கமலாட்டி தண்ணீரோடு கரைய வேண்டும். அந்த விநாயகர் சதுர்த்தி செய்வதை நம்ம ஆட்ட அடிக்கணும். இல்லைன்னா ஊட்ட மொத்தம் நட்டி விநாயகன் பிறந்தானே குளம் அந்த குளம் இன்றோடும் இருக்கிறது. அந்த குளத்திற்கு திருவிழாவும் இருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலே மகாமக குளம் இன்றோடும் இருக்கிறது. ஆண்டிற்கு ஒருமுறை மாசி மக திருவிழா 12 ஆண்டிற்கு ஒருமுறை மகாமக திருவிழா இந்த அளவு விமர்சனம் நடக்குது. கடந்த 2016 முடிஞ்சு போச்சு. 2028 ஆண்டு கும்பகோணத்திலே மகாமகம் திருவிழா மீண்டும் விமர்சனம் நடக்கும். எதற்காக 12 ஆண்டிற்கு ஒருமுறை? இது வரைக்கும் உமா பார்வதா அந்த புனிதமான குளத்திலே 12 ஆண்டிற்கு ஒரு முறை அதில் இறங்கி நீராடுவது வழக்கம். அதனாலதான் ஒரு கோவிலை கட்டினார். அந்த கோவிலை புதுப்பித்தார். 12 ஆண்டிற்கு ஒரு முறை மகாமக கும்பாபிஷேக திருவிழா நடத்துறாங்க. இவள் இறங்கி 12 ஆண்டிற்கு ஒரு முறை புனிதமான நீரில் நீராடுவதோ அந்த புனிதமான கலசத்துக்கு புனிதமான நீரை ஊத்துறாங்க. அந்த வழியில பிறந்தவங்க அந்த கம்யூனிட்டி 10 மாதம் 3 நாட்கள் சுமந்து வெச்சா கிடையாது. இல்லவே இல்லை. இவனுக்கெல்லாம் திருவிழா நடத்துறாங்க. திருவிழா நடத்துறது மட்டும் சொல்லாத. அந்த திருவிழா நடத்துல 17 குடும்பம் போயிருக்கு. அதை நினைச்சு பாருங்க முதல்ல. இவ்வளவு விடலாமா? எப்படி அவன் எங்களுக்கு பலத்தை கொடுத்தாலும் இது போன்று எங்களுக்கு வரை கொடுத்தார் போல் வேறு யாருக்கால் வரை கொடுத்து விட்டால் என்ன செய்வது? என்ன செய்யணும்? பாதாளத்தில் வைக்க வேண்டும். நமக்கு நிகர் யாரு? என்னப்பா சுவாமி வரம் கேட்டோம். ஈஸ்வர் மறுபடிக்கு மறுத்து விட்டார். ஏன் தெரியுமா? மறுத்து விட்டாரா? உண்மைதான் சுவாமி. ஏனென்றால் அந்த ஈஸ்வரன் இடமாக வரைக்கக்கூடிய உமா பார்வதா அவர் மீது கோயிலுக்கு கூட்டி மேல் மலையாளத்தில் மலையாள மகனை காத்தளிக்கின்றார். அவன் இல்லாமல் வரம் கொடுத்தாங்க வரமாகப்பட்டது பலிக்காது. அப்படி நீங்கள் வரம் பெற வேண்டுமானால் மேல் மலையாளம் சென்று மலையாள மகனத்திலே வரத்தை பெற்று அந்த மலையாள மகனை சந்தித்தோம். அறிவரை வரத்தை பெற்றுவிட்டோம். அது மட்டும் கிடையாது. எங்களுக்கு கொடுத்த வரம் போல் இந்த பரந்த உலகில் ஒருவருக்கு கொடுத்த குணம் பெற்றாய்.
அருமையான யோசனை, சிறப்போடு செய்து விட்டீர்கள். ஆனால் இன்றுதான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆமா, சிந்திக்க வேண்டும். அதை சின்ன சொல்றாங்க. யோசனை செய்ய வேண்டும். என்ன வரைக்கும் என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் இமாச்சலம் செல்லும் நேரத்தில் நாட்டிய மாதர்களை தேவருக்கெல்லாம் தலைவன் தேவயேந்திரன் அனுப்பி தங்கள் தமக்கை கழிக்கிறது என்றார். என்ன வரைக்கிறார்? உண்மையை கேட்டு பாருங்கள். சுவாமி, அதாவது சாதி முறைப்பது அனைத்து முறை அந்த தேவரைக்கெல்லாம் தலைவன் பொன்னுலக வேண்டான் நாட்டை மதர் அனுப்பி நம்முடைய தவத்தையை கிழக்கு முற்படுத்த முடிவதார். அதை விடு, நம்ம தானே பேசுங்க 4 பேரும். ஆமா. அந்த விஷயத்தை யாரும் போய் தேவானந்தன் சொல்லியிருப்பான். சொல்லுவானா? இப்ப நம்ம கண்ணை நம்ம கை குத்துமா? அது கொடுத்தாரு. குத்தாதுல? எந்த பாலிஸ் போய் சொல்லியிருப்பான். கண்டா சுவாமி, இல்ல 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 எனக்கு டவுட்டாவே இப்ப சொன்னேன்னா நான் போய் சொல்றேன். என்ன போய் சொல்ல போறோம்? அப்ப தெரிஞ்சுதா? நம்மளுக்கு நல்ல உழைப்பு எதிர்ப்பு உழைப்பு ஓடி வந்தவர். அப்ப தெரிஞ்சுதா? போட்டு முன்னு இல்லைண்ணா எந்த தேவையா போய் போய் சொல்லியிருப்பான் தேவானந்தன். அதனால அதுவா இப்ப முக்கியம். அதானே அதுவா முக்கியப்பா. திங்களுக்கு அனுப்பலாமா? சுவாமி, ராஜாவை போல என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்வது தெரியுமா? பெற்ற வரத்தை சோதிக்க வேண்டும் என்றால் இதுதான் சரியான தருணம். என்ன சுவாமி சொல்றீங்க? இப்போதே புறப்பட வேண்டும். தேவருக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன் சிறப்பிடத்தில் வாருங்கள், புறப்படுங்கள். அண்ணா, நான் பெற்ற வரத்தை பெருமை அளவில் கொண்டு வர தேவரைக்கெல்லாம் தலைவன் பொன்னுலக வேந்தன் தேவேந்திரன் சிறுபிடிக்க வேண்டும். எங்கள் அன்பு தெய்வமே, எங்கள் பாச தீபமே, வெங்கடேசன் ஐயா, உனை பிரிந்து 2 ஆண்டுகளாக வாடுகிறோம். எங்கள் மனதில் இடம் பிடித்த எங்கள் ஐயா, உன் பிரிவால் வாடுகிறோம். உன்னை எப்போ காண்போம் ஐயா, ஐயா. எங்க விட்டு ராஜாவா பாடாத ரோஜாவா, எங்க விட்டு ராஜாவா பாடாத ரோஜாவா. யார் கண்ணை பட்டதோ மண்ணேலி சாய்ந்தது, கட்டி வச்ச கோபுரம் கண்ணீரில் கிடைந்தது. காத்து வந்த வெங்கடேசன் ஐயாவும் கண்ண முடி தூங்குது. எங்க விட்டு வெங்கடேசன் ஐயா வாடாத ரோஜாவாம்.
பாசமுள்ள நண்பர்களை நீ பிரிந்தே பூவாளை மாலை கட்டி போட்டோமே மனசு தாங்காமே சோக கீதம் பாடுறோம் எங்க விட்டு ராஜாவா வாடாத ரோஜாவா சோகம் உண்டாச்சி மனசெல்லாம் புண்ணாச்சி மேலோகம் போயிடுச்சு மூச்சி சோகம் உண்டாச்சி மனசெல்லாம் புண்ணாச்சி மேலோகம் போயிடுச்சு மூச்சி இனி யாரும் இல்லை இனி யாரும் இல்லை பக்கத்துணை இங்கேதான் தரையில் விழுந்து விட்ட மீனாட்டும் துடிக்கிறோம் கரையில் சேராத படுகாட்டும் தவிக்கிறோம் அந்த ஆண்டவனும் உனக்கு உயிரை கொடுக்கணும் அந்த ஆண்டவனும் உனக்கு உயிரை கொடுக்கணும் சிந்த செஞ்சி நகரிலே நீ மறுபடியும் பிறக்கணும் எங்க விட்டு ராஜாவா பாடாத ரோஜாவா யார் கண்ணு பட்டதோ மண்ணேலே சாய்ந்தது கட்டி வச்ச கோபுரம் கண்ணீரில் கரைந்தது காத்து வந்த எங்கள் வெங்கடேசன் ஐயாவே கண்ண முடித்து இனிய விழா செய்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமாக ஏன்னா ஒரு 2 ஆண்டுகளாக நம்மை விட்டு பிரிந்து சென்ற ஐயா நகர செயலாளராக இருந்து எல்லோருடைய மனதில் இடம் பிடித்து நீங்கா இடம் பிடித்து நம்ம எல்லாம் பிரிந்து சோகத்தில் ஆட்சி செய்த ஐயா வெங்கடேசன் ஐயா அந்த அன்புள்ளங்கள் அந்த குடும்பத்தை சார்பாகவும் நமது விழாக்குடியவர் அனைவருமாக சேர்ந்தவருடைய இந்த நேரத்தில் நினைவு செய்திருக்கிறார்கள் அந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நமது பகுதியை சேர்ந்த அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தின் சார்பாகவும் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று வேண்டுகிறோம் பிரார்த்தனை செய்கிறோம் நன்றி 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 இமாச்சலம் சென்று தவத்தை கிடைக்க சொன்னேன் கிடைத்து விட்டு இன்னும் ஊர் வச்சு அரம்பை யாருமே காணவில்லை சற்று நேரம் வந்திருக்கிறோம் தேவலோகம் சென்று தேவந்தரை கணவர் அடே சத்தமா எங்க இடத்துக்கு வந்து எங்களை யாரான்னு கேட்கிறீங்க நீ யாராடி உதயகிரி அஸ்திரி விட்டு கோயில்கறி ஆடுகறி கோயில் போறதுல சூடாகி போகுது உதயகிரி அஸ்தமகிரி உதயகிரி அஸ்தமகிரி ஆகக்கூடிய இதை முடிந்த என்ன தெரியுமே கண்டன் கண்டம் கார் போடுங்க எதுல வந்துக்கிறீங்க நேரா போடுங்க எவன புடிங்க போ ஆமாடா
வேண்டும். தேவேந்திரனை சந்திக்க வேண்டும். பார்க்க முடியாது என்ன பண்ணலாம்ன்ற பார்க்க முடியாது முடியா அவனிடத்திலே பேசிக்கொண்டு நேரம் போவாது. ஸ்ட்ரெயிட்டா உள்ள இருக்குது. தேவேந்திரனை பார்க்க வேண்டும். செய்த உள்ளமோ ஆமா. என்ன சாதாரண தப்பு வீட்டுல ஏழு நுழையிற மாதிரி வந்துட்டு அவர் சாதாரண ஒரு ஆளாவது எவருமே செய்ய முடியாத 100 அசும யாகம் செய்து காமதன் பெருமை கற்பகரிச வெள்ளையான பூச்சக்கரை கண்ணுக்கு பதில் சொல்லக்கூடிய அத்தனை கரத்தையை தாங்கி தங்க சிம்மாசனம் அமைத்து நவரத்திலே கற்ற வைத்த மணிமுடி நிறுத்தி கரத்திலே தசீசி என்ற முடிவுடைய முதலில் வஜ்ராயை கொண்டு பார்க்கலே தோன்றி எந்திராணிய மனமுடிக்கு 33 தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக ரிஷிகர் கிண்ணற கும்புட சித்தர் வித்யா சொல்லக்கூடிய தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அஷ்டத்திற்கு பாலகரின் துணையோடு அரம்ப ஊர்வசி மேலே தோட்டம் சொல்லக்கூடிய 4 நாட்டியமாக வைத்துக் கொண்டு அவலோகத்தின் அதிபதி இந்தியன் தேவதற்கா தலைவர் எத்தனையோ நாமதேய பார்த்த அவர் சர்வ சாதாரண உங்களை பார்க்க முடியுமா? நான் போனா பட்டுன்னு வச்சுடுவான். நீனா பொறுமையா இருப்பேன். நான் கோவம் வரணும். எனக்கு பத்தி தெரியல. உனக்கு கோவம் வருதுல்ல? அப்படி போ. சாமி சிறு துரும்பைகளுக்கு நீங்க தேவையா? உங்க கடைக்கு பாடுபட்டாலே பஸ்ட் சாம்பலா போயிடுவானுங்க. எதுக்கு நான் இருக்கிறேன்? கொடுக்க வெற்றியோட திரும்புகிறேன். கட்டெரும்பு நடுக்கிறதுக்கு கட்டாரி தேவைப்படுதா? என்ன மீறிய இன்னொரு வியாபாரம் பண்ண முடிஞ்சாக்கா? உன்னால முடிஞ்சா உனக்கு எனக்கு சமம். என்னடா வாழை சுற்றமல்ல சொந்தமல்ல நாடிக்கும் நீ இந்த துணையை காவல் உண்டு இருப்பது காவல் இங்குண்டோ என்று கனவில் மறியனையா அந்த நாடத்து ஒரு தனி மகிழ்ச்சி. அந்த 2 பாட்டு பண்ணா ஜனம் எவ்வளவு அமைதியா கேட்டாங்க பாரு. போல இருக்கணுங்க. இல்ல நான் என்ன சாதனை மதி நீனா அச்சந்திர வாசி ஆடிக்கலாம். அம்மா தாலி ஆடுறோம். பந்து செத்து போறனா அச்சந்திர வாசி ஆட முடியனாலும் இந்த பாட்டு வெள்ளி முடிச்சு நாடா வெள்ளி வந்துட்டா
என்ன ஆடி வருது நம்மளுக்கு என்ன கிடைக்குது எவன் செத்து எவன் வாழ்ந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது நம்மளாம் ஒரு தொடர்ந்து வேலை செய்யறாங்க ஆமா நீ துணி தூக்கிற நான் நீளம் போடுறேன் கத்துற சரிங்களா அதான் நீ காவலுக்கு நான் காவலுக்கு நீ உன் எஜமான போய் நீ ஜெயிச்சு சொல்லு என் போய் நான் ஜெயிச்சு சொல்லு மிளகா போட்டேன் அப்படியா மத்த பயந்து நீ போல் பண்ணி எனக்கு தெரியல போவே எனக்கு எப்படி போல் பண்ணி எனக்கு மட்டும் தான் தெரியும் தெரியும் போ ஏய், அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆகட்டும் சுவாமி நீ அடே, புண்ணியம் வேண்டாம். யாரிடத்தில் வந்து என்னை தேவேந்திரன் என்று அழைக்கிறார். நான் யார்? தேவைக்கெல்லாம் தலைவனாகி உண்மை. பொன்னுலக வேந்தன். அடே, என்னிடத்தில் வந்து என்னை எட்டு உதைக்கின்றார். தேவனுக்கெல்லாம் தலைவன் தேவரீந்திரன். ஆமா. சிம்மாசனத்தில் அமர்ந்து சும்மா உட்கார்ந்து நடக்க தவத்தில் இருக்கிற எங்களை நீங்கள் தவத்தை கலைப்பதற்காக நாட்டியமாக வழிநடத்தி வைக்கும் தேடி போய் டேய், யாரு? அரக்க முட்டி அரை முட்டிருப்பாங்க ஆமா. காலம் அறைய முக்கால் அவனை தொட்டு விட்டான் அந்த உலக மந்தை வா வா என்று இருக்கிறார் வினாதிக உள்ள எடிவு வச்சிராய்ந்து அஞ்சிடாத சிங்கனானடா என்ன ஒரு தாய் அஞ்சிராத சிங்கமா? என்ன சொன்னாய்? சொன்னான் என்ன சொன்னாய்? புத்தி கொண்டவன் என்ன சொன்னான் தேவனுக்கெல்லாம் தலைவன் தேவரீந்திரன். புலப்பெற்ற வல்லமை அவளை யாருமே பார்த்துவிட்டோம். இனி இந்த ஈராறு 14 லோகத்திலும் எங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. இப்பொழுது புறப்படுகிறேன் சிம்மாசனத்தில் அமர. சுவாமி, வாருங்கள் சுவாமி, வாருங்கள். ஓ சென்றாயே தேவருக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன் சிறைபிடித்து விட்டாயா தாங்கள் விருத்தாவா சென்ற தேவலோகம் தேவனிடத்திலே சமன் செய்து ஏன் அண்ணன் வெற்றி கண்டு வந்து விட்டார் தேவருக்கெல்லாம் தலைவன் பொன்னுலக வேந்தனை சிறைபிடித்து விட்டார் அப்படியா சந்தோஷமான விஷயம் ஆனால் இருந்த போதும் இங்குதான் ஐயா தவறு செய்கிறீர்கள் என்ன பண்ணிக்கிறோம்? நீங்கள் யாரையாரையோ எது என்று சிறைபிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய பரம எதிரி யார் தெரியுமா யாரு? ஆதிசிவன் நெத்தியிலே ஜோதியா குதித்தாரே அந்த கோபாண்டி பயல் அவன்தான் உங்கள் இனத்தையே கருவறுத்தவன் என்ன? அரக்கர்கள்லாம் உங்களுடைய தாயார்களை கருவறுத்தவை அவன்தான் என்ன? எனது தாயாதி வருகம் சூரபஸ்மன் திகமும் தாரையாசுரன் சொல்லக்கூடிய வீராதி வீரர்கள் மலித்தவர் ஆதிசிவன் நெற்றிலே ஜோதியாக முடித்த அந்த முருகன் கோபலத்தாண்டி கோபாண்டி பயல் தான் கருவறுத்தவன் சுவாமி அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் எங்க இருக்கிறார் தெரியுமா எங்கே இருக்கிறார்? ராயம்பதியில் இருக்க பள்ளி தெய்வம் அவரோட காட்சித்துக் கொண்டிருக்கிறார் அங்கு சென்றால் அவர் நடுவாக சென்று சுவாமி இப்போது புறப்படுகிற மயிலமதி சென்று அந்த முருகனை சிறைபிடித்து எவருக்கெல்லாம்